இந்த மாடை எந்த மாடு எங்கெங்க என்னென்ன மேய்துன்னு பார்த்துட்டு வரதுக்குள்ள எத்தனை ஆயிரம் மாடுகள் நிற்குதுன்னு எண்ணி கணக்கு பண்ணுவதற்கும், எவ்வளவு லிட்டர் பால் கறக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கு பண்ணுவதற்கும், எவ்வளவு லிட்டர் பால் நெய்க்கு செல்கிறது, தயிருக்கு செல்கிறது, மோருக்கு செல்கிறது, வெண்ணெய் எடுக்க செல்கிறது, எவ்வளவு பால் பாலாடை கட்டி தயாரிக்க செல்கிறது, பால் கோபா தயாரிக்க செல்கிறது, இதை குறிப்பிட்டு எழுதுவதற்கு ஒரு கல்வியாளர் தேவைப்படுது. மற்றபடி இந்த பாலை, இந்த தயாரித்த தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உணவுப் பொருளை இதை சந்தைப்படுத்துவதற்கு கல்வியாளன் தேவைப்படும். உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி பெரியார் பேசியதாக அவர் சொன்ன எந்த விஷயத்துக்குமே யாருமே ஆதாரம் கேட்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் அது எல்லாம் உண்மைன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். பெரியாரை காப்பாற்றுறதுக்கு எத்தனை விஷயத்துக்கு தான் முட்டு கொடுக்கறது? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, திருக்குறள் மோசமான நூல், இப்போ சிலப்பதிகார விபச்சார காப்பியம், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் நம்முடைய எதிரிகள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கீழே வெண்மணியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாரு. இந்திய சுதந்திர தினத்தை துக்கதம்னு சொல்கிறாரு. 70 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. இத்தனை பிரச்சனைகளுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு முட்டு கொடுக்குற யாருன்னு கேட்டால் திமுக காரங்க தான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாளில் 18 வருட காலத்தை திமுகவை ஒழிக்கிறதுக்காகவே செலவு செய்தவர் பெரியார். அவர் சும்மா சொல்லுவாங்க, இது மாதிரி ஆட்சியை அண்ணா அர்ப்பணிச்சார் அது. ஆனால் அவருக்கு கோபம் அடங்கவே இல்லை. தன்னுடைய இறுதி காலத்தில் மரண சாசனத்தில் கூட பக்கம் 21 திமுகவை மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு போயிருக்காரு. கம்யூனிஸ்டுகளை காலை நக்கி பிழைக்கிறன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் சரமறைய கழிவு ஊற்றிட்டு போயிருக்காரு. அவங்க தான் இன்னைக்கு மூச்சு திணற அவருக்கு முட்டு கொடுத்து அவர் எப்படியாவது பெரிய தலைவராக நிலைநிறுத்தலாம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம்.